வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல, எல்லாம் வல்ல, எங்கும் நீக்கமற நிறைந்த படைப்பாற்றலை வணங்குகின்றோம். உடலின் அசைவற்ற இருப்பை கவனிக்கின்றோம். இந்த இருப்பை சுற்றிலும் இருள் நிறைந்த தெய்வீக சக்தி இருந்து நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புகிறது. தெய்வத்தால் எப்போதும் நிரம்பிக் கொண்டே இருக்கின்றோம். உள்ளும் புறம் எங்குமுள்ள தெய்வீக சக்தி இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. தாய் தந்தையரை வணங்குகிறோம். அவர்களின் ஆசைகளை நம்மோடு இணைத்துக் கொள்ளுகிறோம். குரு வேதாத்ரி மகரிஷி நம் தியானத்தை மேம்படுத்த நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். குருவை மனப்பூர்வமாய் வணங்குகிறோம். நன்றியோடு வணங்குகிறோம். அன்பு உணர்த்தவும் மனதை மனதால் நினைக்கின்றோம். மனம் ஏதோ செய்து கொண்டிருக்கிறது. மனம் மனதை கவனிக்க
அதன் களங்கங்கள் நீங்கி அதன் அன்பு வெளிப்படுகிறது. மனதின் அன்பை உடல் முழுவதும் நிரப்புகிறோம். உடல் முழுவதும் ஒவ்வொரு செல்லும் அன்பால் நிரம்புகிறது. அன்பு உடல் முழுவதையும் மனம் முழுவதையும் அன்பே ஆக்கிரமித்திருக்கிறது. அன்பின் திணிவு அதிகமாகி உடலை விட்டு நிரம்பி வழிகிறது. ஒரு ஆற்றலாய் நிரம்பி வழியும்போது அப்படியே இந்த அறை முழுவதும் மனம் அன்பிலே பரவுகிறது. இந்த அறையில் உள்ள அனைத்து பொருட்களும், அனைத்து சிற்றுயிர்களும், பேருயிர்களும் நம் அன்பால் நிரம்புகின்றன. அன்பை அனைத்தையும் நிரப்புகிறது. சுவர்களும், இந்த பொருட்களும், இந்த தரையும், இந்த துணியும் அப்படியே விரிந்து அன்பின் அலைகள் இந்த வீடு முழுவதும் நிரம்புகிறது. அனைத்து அறைகளிலும், அனைத்து பொருட்களிலும், அனைத்து நபர்களில் அன்பு நமது மனதிலிருந்து புறப்படுகிற அன்பலைகள் பூஜை அறையை நிரப்புகின்றன. நம் சமையல் அறையை நிரப்புகிறது. நம் படுக்கை அறையை நிரப்புகிறது. நம் வாசலை, நம் முற்றத்தை, நம் வீதியை நிரப்புகிறது. வீதி முழுவதும் நிரம்பி ஒவ்வொரு முழுவதும் விரிந்து அனைத்து நபர்களிலும் நமது அன்பு பரவுகிறது. அனைத்து உயிர்களிலும் நமது அன்பு நிரம்புகிறது. நாடு கடந்து தேசம் முழுவதும் நிரம்பி இந்த பூமி முழுவதும்
மனதின் அன்பை விரித்து உணர்கிறோம். பூமி முழுவதும் நமது அன்பு ஆக்கிரமிக்கிறது. அது அந்த மரங்களிலே பரவி, அந்த செடிகளிலே பரவி, அந்த கொடிகளிலே ஊடுருவி, அந்த பழங்களிலும் பூக்களிலும் அவற்றின் சுவைகளிலும் வாசனைகளிலும் இந்த காடுகளிலும் வாழ்கின்ற அனைத்து உயிர்களிலும், அதுவும் அந்த குளத்திலும் ஏரியிலும் கடலிலும் ஒவ்வொரு துளி நீரிலும் அங்கு வாழும் அனைத்து உயிர்களிலும் அன்பே நிரம்புகிறது. மலை முகடுகளிலும் அங்கிருக்கும் ஒவ்வொரு பாறையிலும், இந்த பாறையின் தியானத்திலும் அன்பு நிரம்புகிறது. பாலைவனங்களிலே உள்ள ஒவ்வொரு சொட்டு மணலிலும், அங்கே வீசிக்கொண்டிருக்கிற காற்றிலும் வெப்பத்திலும், அங்கு வாழும் உயிர்களிலும் அன்பு. வயல்வெளிகளில், உணவு உற்பத்தியிலும், போக்குவரத்திலும், அனைத்து நிலை பணிகளிலும் அன்பை பாய்ச்சுகிறோம். அனைத்து நிலை பணிகளிலும் அன்பு பரவுகிறது. பூமி முழுக்க அன்பு. பூமி முழுக்க அன்பின் வாசனை, அன்பின் சுவையை உணர்கிறோம். அன்பின் அலைகளை உணர்கிறோம். அன்பின் அன்பை உணர். பூமி முழுவதும் விரிந்த உணர்வில், விரிந்த அன்பிலேயே நிலைப்போம்.
கோவில் மணி ஓசை ஒலியலகை சுற்றிலும் பரவுவதைப் போல நமது மனதின் அன்பு அலைகள் இந்த பூமி முழுவதும் நிரம்பி இருப்பதை உணர்கிறோம். அன்பே அன்பாய், அன்பினுள் அன்பாய், அன்பிற்கு அன்பாம் அருட்பெரும் ஜோதியாய் எங்கும் நிரம்பி இருக்கிறோம். அன்பு அன்பு அனைத்திலும் அனைத்தோடும் காற்று போல அன்பு. உலகின் முழுமையிலும் பரவியிருக்கிற அன்பு அனைத்து உயிர்கள் மூலமாக, அனைத்து மனித மனங்கள் மூலமாய் நம்மை நோக்கி வருகிறது. உலகின் அன்பனைத்தையும் நாம் ஈர்க்கிறோம். உலகின் அன்பனைத்தும் நம்மை நிரப்புகிறது. அன்பால், அன்பினால் நிரம்புக. நம்மை மோதுகிறது அன்பு, நம்மை நிரப்புகிறது அன்பு, நம்மை உணரச் செய்கிறது அன்பு. ஒரு அன்பு சிலையாய் இருக்கிறோம். மென்மையான அன்பு சிலையாய், மென்மையான அன்பு சிலையாய். உடலோடு ஐக்கியமாக இருக்கிறோம். உடலே அன்புணர்வாய் இருக்கையில அன்பான மனம், அன்பு நிரம்பிய மனம், அன்பு மனம், அதை சற்று இதயத்திலிருந்து முன்னோக்கி வெளியே கொண்டு வாங்க. மனம் அந்த மனதின் மூலமான இந்த உடலை பார்க்கிறது. தியானத்தில் இருக்கிற அன்பின் வடிவம். மனம் நம்மை வணங்குகிறது. நாமே மனமாயிருந்து இந்த அன்பு சிலையை வணங்குகிறோம். அன்பிற்கு வணக்கங்கள், அன்பு வணக்கங்கள். அன்பின் தரிசனம். நாமே நமது அன்பை பார்க்கின்ற தருணம். முகம் அன்பால் மலர்ந்திருக்கிறது. கன்னங்களிலே ஒரு பொன் சிரிப்பின் அலைகள் இருக்கின்றன. உடலின் இருப்பிலே ஒரு தெய்வீகம் இருக்கிறது. அனைத்தையும் வணங்குகிறோம், வணங்குகிறோம். நிதானமாக அருகே சென்று அன்போட அணைத்துக் கொள்ளுங்கள். அன்பின் அரவணைப்பு, அன்பின் அரவணைப்பு, அன்பின் அரவணைப்பு. அன்போடு ஐக்கியமாக
வளமுடன். அந்த அன்பின் உணர்வோடு அமைதியை உணர்ந்து அமைதி அடைகிறோம். அமைதி. அன்பும் அமைதியும் நிரம்பி இருப்பதால சங்கல்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஆன்மம் காட்சி அன்புண்டை விருப்பங்கள் கொண்டிருக்கின்றன. மகிழ்ச்சியோடு நன்றியால் மகிழ்ச்சி அடை. அனைவரின் சங்கல்பம் நிறைவேறி அனைவரும் உடல் நலம், நீலாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நான் எனது வாழ்நாளில் எல்லோருடைய உடலுக்கும் மனதுக்கும் இன்பமே விளைவிப்பேன். துன்பப்படும் அனைத்து உயிர்களுக்கும் எனது எண்ணம் சொல் செயலால் நன்மையை விளைவிப்பேன். உதவியாய் வாழ்ந்திருப்பேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். சாந்தி சாந்தி சாந்தி. நிறைவு. அன்புணர்வாளர்களே, மீண்டும் மீண்டும் அன்பு உணரப்பட்டு கொண்டே வருது. மாயாஜாலம் பொருளையும் ஆரோக்கியத்தையும் நல்ல உறவையும் மகிழ்ச்சியும் கொடுக்க வல்லது மட்டுமல்ல, மாயாஜாலம் ஒரு ஞானத்தின் பாதை, ஞானத்தின் வாசல் என்று சொல்லலாம். நண்பர்களே, ஞானத்தை பற்றின புரிதல் வேண்டும். ஞானம் அடைய வேண்டும் அப்படின்ற எண்ணமும் ஏக்கமும் எல்லாம் வேண்டாம். ஏன்னா ஞானம் அடையக்கூடியதே அல்ல, அது அடையப்படுவதும் அல்ல. இட் இஸ் நாட் அட்டைனபிள். அட்டைன் பண்ண முடியும். ஞானம் என்பது மனதின் மனமற்ற நிலை. மனதுக்கு ஒரு மனம் இருக்குல்ல, என்ன மனதின் மனம்? குழந்தை மனம். அந்த குழந்தை மனமற்ற மனநிலை தான் ஞான நிலை. அப்ப அங்க என்ன இருக்குன்னா, அது ஒரு காலி இடம். அப்ப அது அந்த மனமானது தன்னுடைய
செயல்பாட்டை கழித்துவிட்டு இருப்பது இல்லையா? அந்த மனநிலை தான் ஞானம். அதான் மனநிலைன்னு பேரு அதுக்கு. மத்ததெல்லாம் மனதின் அலை. அந்த அலையற்ற மனம் தான் நிலை மனம். அந்த நிலை மனம் தான் நிறை மனம். அந்த நிறை மனம் தான் ஞான மனம். ஆனா இது அடையக்கூடியதா? அப்டின்னா இல்ல. அது அடைய முடிவதில்ல. அது அடையவே இல்ல. அது வந்து இருப்பு. அதான் கடைசி இருப்பு. முதல் இருப்பு அதான். அது பேரமைதியின் கடைசியில இருக்கு. அது ஏன் கடைசியில இருக்கு? முதல்லயே இருக்கலாம்ல. அதுதான் முதல்ல இருந்துச்சு. நெறைய சுயநலவாதிங்க வந்து அத பின்னாடி தள்ளிட்டாங்க. நான் பண்ண போறேன், நான் பண்ண போறேன், நான் பண்ண போறேன். ஆசை, கோபம், வெறுப்பு, நோக்கம், லட்சியம் அப்படி என்னென்னவோ வந்து அந்த பேரமைதியின் தன்மையை கடைசியில கொண்டு விட்டுருச்சு. இப்ப இவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணா தான் இவங்கலாம் அதுக்கு வழி குடுப்பாங்க. இப்ப கியூல கடைசில நிக்குது. எது? பேரமைதியாகிய ஞானம். அத அடைய முடிவதில்ல. அதுவாவே தான் நம்மள நோக்கி வரணும். நம்ம இது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம்னா, சப்ளை பண்ணி அதுதான் மிச்சம் இருக்கும். ரேஷன் கடையில கியூல நிப்பாங்கல்ல. முதல்ல வந்த ஆள் பார்த்தீன்னா, பல நேரங்கள்ல முதல்ல வாங்கவே முடியாது அவரால. அந்த மாரி பேரமைதி என்ற ஞான உணர்வு நிலை, அதுதான் நமக்கு முதன்மை பொருள். ஆனா வளர, வளர, வளர இந்த சமுதாயம் நமக்கு ஒரு ஆசைய உற்பத்தி பண்ணுச்சு. அத வாழ்க்கைன்னு வேற சொல்லிடுச்சு. சில மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் போனோம்னா, வாழ்க்கை என்றால் லட்சியம் இருக்க வேண்டும். வாழ்க்கைக்கென்று ஒரு நோக்கம் இருக்க வேண்டும்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல போனா கூட, "நீ என்ன ஆகப் போற? என்ன உன் லட்சியம்னு?" கேட்குறாங்க. ஒரு லட்சியம் உருவாகி விட்டது அப்படின்னு சொன்னா, அவன் அவனை தாழ்த்திக் கொள்கிறான்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஆனா இந்த வாழ்க்கை பாடம் என்ன சொல்லிருக்கிறது? லட்சியம், நோக்கம். வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் வேணும். வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் வேணும்னு சொல்லுது இல்ல. ஞான பாதைய பொறுத்தளவுல வாழ்க்கையே நோக்கம் தான். வாழ்க்கையே லட்சியம் தான். அதுக்குள்ள என்ன நோக்கம்? என்ன லட்சியம்? இது ரொம்ப கவனமா கவனிக்கப்பட வேண்டியது. நேத்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. யோகா கூட போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வினாடியை முழுமையாய் வாழ்ந்துவிடு. அடுத்த வினாடி தானாக அமைந்துவிடும். அவ்வளவுதான். இவ்வளவுதான். இந்த வினாடி எப்படி இருக்குது? இதோ அமைதியா தியானத்துல. அப்போ இது இங்க இப்படி இருப்பதால, இதை தொடர்ந்து தான் அடுத்தது வினாடி வரும். அப்ப அது இதை ஒட்டியதாக அமைந்துரும். இந்த வினாடி கத்தி கபலீகரமா இருந்தா, அடுத்த வினாடி அதன் தொடர்ச்சியாக இருக்கும். இந்த வினாடி அன்பால் நிரம்பியிருந்தா, அடுத்த வினாடி அதன் தொடர்ச்சியாக அதுவாகவே அமைந்துவிடும். இப்ப நம்மகிட்ட இருக்கிறது எது? அடுத்த வினாடியா? கடந்த வினாடியா? இந்த வினாடியான்னா, இந்த வினாடி தான் நம்மகிட்ட இருக்கு. நவ் அண்ட் ஹியர். இதான் இப்ப நம்மகிட்ட இருக்கு. ஜஸ்ட் பிரசன்ட். இந்த வார்த்தையே ரொம்ப அழகான வார்த்தை. பிரசன்ட். பிரசன்ட்க்கு இன்னொரு வார்த்தை, இன்னொரு அர்த்தம் கிஃப்ட், வரம், பரிசு. நிகழ்காலத்துக்கு இங்கிலீஷ்ல பிரசன்ட்ன்னு சொல்றான். அது நமக்கு வழங்கப்பட்ட கிஃப்ட், பரிசு. எவ்வளவு அழகா சொன்னாங்க பாருங்க. இதுதான் இப்போது இருக்கிறது நம்ம கையில. இதோ, இதோ, இதோ இதோ இந்த வினாடி. ஒவ்வொரு வினாடியும் நம்ம வாழ்ந்து நிறைவு செய்றோம். பிரசன்ட்ல. இன்னும் கூட ஒரு கிளாஸ்ல சொல்லியிருந்தாங்க. நீங்க இங்கருந்து
கோயம்புத்தூர் புறப்பட்டுட்டீங்கன்னா, 455 கிலோமீட்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். 500 கிலோமீட்டர்னா கூட, நீங்க கார்ல புறப்படும்போது லைட் அடிக்குது. அது அந்த 600 கிலோமீட்டரும் வெளிச்சம் குடுக்காது. அது ஒரு 10 மீட்டர் தான் வெளிச்சம் குடுக்கும். நீங்க அந்த 10 மீட்டர் தான் அந்த வினாடி. அந்த நிமிஷத்துல நீ கடக்க முடியும். அப்ப அதை மட்டும் கடந்து அந்த வெளிச்சம் காமிக்கிறதெல்லாம் கடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா, கோயம்புத்தூர் வந்துரும். நீ இந்த லைட்டு கோயம்புத்தூர்ல அடிச்சா தான் நான் போவேன். அப்படின்னா எங்கேயுமே முடியாது. அந்த கோயம்புத்தூர்ல அடிக்கணும்னு நெனைக்கிறோம்ல, அதுதான் நோக்கம், அதான் லட்சியம். இந்த படி ஏறு, அந்த படி ஏறிடலாம். நீ அந்த படி எப்படி ஏற போறோமோன்னா, இந்த படியே ஏற முடியும். அந்த படி எண்ணத்திலேயே வரக்கூடாது. 1500 படியாப்பா எப்படி ஏற போறேன்னே தெரியல. அப்படின்னா இங்கேயே முடமாயிட்டோன்னு அர்த்தம். இங்கேயே முடமாயாச்சு. சில பேர்லாம் மனசுல நொந்துப்பாங்க. 40, 50 வயசு தான் ஆகியிருக்கும். எப்படிதான் இந்த வாழ்க்கைய வாழ்ந்து கழிக்க போறேன்னு தெரியலையே! வாழ்ந்து இவங்க அது வாழ்க்கை வந்து ஒரு வரம். நண்பர்களே, சில பேர் அதை சாபமா மாத்திக்கிறாங்க. அதுதான் அறிவு இல்லா தன்மை. இக்னோரன்ஸ் அறியாமை. வாழ்க்கை நமக்கு வழங்கப்பட்ட வரம். நாம் என்ன பண்ணணும்னா, வாழ்க்கைக்கு வரமாக இருக்க வேண்டும். சண்முகையா மியூட் போடுங்க. நண்பர்களே, வாழ்க்கைய வருத்தமா உணருங்க. வாழ்க்கைய மகிழ்ச்சியா உணருங்க. பிறகு வாழ்க்கைய வரமா உணர்வது. 4வது ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையே நம்மை வரமென்று உணரணும். இவன இந்த பூமியில பொறக்க வச்சது நம்முடைய வரம் அப்படின்னு வாழ்க்கை உணரணும். வாழ்க்கைக்கு வரமாகுங்கள். 4வது நிலை. வாழ்க்கைக்கு நம்ம வரமாயிட்டோம்னா, நமக்கு ஒரு வரம் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? அது எவ்வளவு பிரமாதமான ஒரு விஷயமா இருக்கும். அது எப்படி பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுவோம்? நம்மள விட்டு அது போகாம பார்த்துக்கும்ல. அதுபோல வாழ்க்கைக்கு நாம வரமாயிட்டா, வாழ்க்கை நம்மள எங்கேயுமே அனுப்பாது. வாழ்க்கை எங்க அனுப்பும் அனுப்பிச்சா, மரணத்துக்கு தான் அனுப்பும். ஆனா அது அனுப்பாது. வாழ்க்கை நம்மை அதோடே வைத்துக்கொள்ளும். அதுக்கு பேர் தான் மரணமில்லா பெருவாழ்வு. அதான் முக்தி நிலை, மோட்ச நிலை, ஞான நிலை எல்லாம். ஒரு சின்ன விஷயம் பாருங்களேன் இது. வாழ்க்கைய சாபம்னு நெனைக்கிறோம். இல்ல வரம்னு நெனைக்கிறோம். வரம்னு நெனச்சு வாழ, வாழ, வாழ வாழ்க்கை நம்மள பார்த்து மகிழ்ச்சி அடைந்து, ஐயோ! நமக்கு கிடைச்ச வரம் அப்படின்னு வாழ்க்கை நெனைக்கும். அந்த வாழ்க்கையை நொந்து கொள்ளுகிறது என்பது, அது வந்து நடைப்பிணம் அப்படின்னு சொல்லலாம். நெறைய பேர் அப்படித்தான் இருக்கோம். இருக்கிறாங்க. மாயாஜாலத்துல இதெல்லாம் அப்பட்டமா வெளிப்படையா தெரியுது. இப்படியெல்லாம் நீங்க சொல்லும்போதே புரியுது. இப்படிலாம் நாம இல்லன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அத. இதுதான் மாயாஜாலத்திலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதம். எஸ். வாழ்க்கைக்கு வரமாக விடுங்கள். எனவே நோக்கத்தை நோக்கி, லட்சியத்தை நோக்கி, வாழ்க்கையை நோக்கி தான் நகர்றோம். ஆனா இது நோக்கமாக விடும்போது, இப்ப இல்லன்னு ஆயிடுது. அதனால தான் இப்படி பேசுறோம். வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருப்பது தான் நோக்கம். அப்படின்னா, அது எப்போ அந்த நோக்கத்த அடைய முடியும்? அடுத்த வாரமா? அடுத்த வருஷமா? 50 வயசுல, 60 வயசுல ஆகும்போது, இப்ப நம்ம மகிழ்ச்சியா இல்லன்னு ஆயிடுதுல்ல. அப்போ எப்போ ஒவ்வொரு வினாடியும் வெற்றியாளராக இருக்கும்போது, நான் வெற்றியை நோக்கி வீரநடை போடுகிறேன். அப்படின்னா இப்ப என்ன பண்றேன் அப்போ? அப்ப வெற்றி இப்ப தோல்வியாளனா இருக்குதுன்னு அர்த்தம். வெற்றிய விட்டா மிச்சங்கிறது தோல்வி தானே. வெற்றி அங்க இருக்கு 50 வயசுல. அது அடுத்த வாரம் வந்துரும். அப்ப இப்போ எங்க இருக்கோம்? தோல்வியிலயா? உயிரோட இருக்கிறோம்ப்பா. கை அசைக்க முடியுது, கால் அசைக்க முடியுது, மூச்சு ஓடிட்டு இருக்கு, உயிர் இருக்கு. இதை விட என்ன பெரிய வெற்றி? இந்த உலகத்துல வாழ்வதற்குரிய தகுதியோடு இருக்கிறாயே! எவ்வளவு பெரிய விஷயம்.
இதுவல்லவா கொண்டாடப்பட வேண்டியது. எஸ். இதுக்கு பேர் தாங்க அவேர்னஸ்ன்னு பேர். விழிப்புணர்வு, விழிப்புணர்வுன்னு ஒரு வார்த்தைய திரும்ப திரும்ப பயன்படுத்துறோம்ல. விழிப்புணர்வு என்பது அடுத்த வினாடிக்கானதா? போன வினாடிக்கானதா? இந்த வினாடிக்கானது. விழிப்புணர்வுனா நவ் அண்ட் ஹியர். நவ் அண்ட் ஹியர் ஒன்லி. வேற எப்ப நீங்க விழிப்புணர்வு பயன்படுத்த முடியும்? நாளைக்கு பயன்படுத்தலாமா? 7 மணிக்கா பயன்படுத்தலாமா? எப்ப பயன்படுத்தினாலும் அது இப்பவா மாறியிருக்கும். அதான் அதனுடைய பியூட்டி. நாளை என்பதும், இல்லை என்பதும் ஒண்ணு. எப்பப்பா தரேன்? நாளைக்கு தரேன். நாளைக்குன்னா, நீங்க நாளை என்ற ஒன்றை வாழ்க்கையில சந்திக்கவே முடியாது. எந்த காலத்துல எவ்வளோ கோடி செலவு பண்ணாலும், நாளை என்ற ஒன்றை நாம சந்திக்கவே முடியாது. நீங்கள் அதை சந்திக்கும்போது, அது இன்றாக மாறியிருக்கும். ஃபியூச்சர் வாழ்க்கையில ஃபியூச்சர்ன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அது ஒரு கற்பனை. இப்ப பாருங்களேன், நமக்கு 10 வயசுல இன்னைக்கு நாள் ஃபியூச்சரா இருந்துச்சு. இப்ப இங்க வந்திருக்கிறோம். இது என்ன ஃபியூச்சரா இது? அப்போதைக்கு ஃபியூச்சர் மாரி கற்பனையில இருந்துச்சு. இப்போ இங்க வந்த பிறகு தான் இது இருக்கு. ஆனா இது ஃபியூச்சர் இல்ல. இது பிரசன்ட். எனவே லட்சியம், நோக்கம், அதை அடைதல், இதை அடைதல், இதை பண்ணுது, அத பண்றது. இதுக்குள்ள இத முடிச்சிடுறது. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. ஜஸ்ட் எங்க இருக்கோம்? தியானத்துல உட்கார்ந்துருக்கோம். இங்க இருங்க. அப்புறம் என்ன பண்ண போறோம்? உட்கார்ந்து ஆசீர்வாதம் எழுத போறோம். அங்க எழுதுங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம்? வேலைக்கு புறப்படுவோம். சமையல் செய்ய ஆரம்பிச்சுருவோம். அத செய்யுங்க. ஜஸ்ட் லிவ் அட் தி மொமெண்ட். அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா, எல்லா வினாடியும் உங்கள் அன்பால் நிரப்பப்பட்டிருக்கும். உங்கள் எண்ணத்தால் நிரப்பப்பட்டிருக்கும். உங்கள் செயல்களால் நிரப்பப்பட்டிருக்கும். நீங்கள் அங்கிருந்தே அதை செய்ததால, அவை அனைத்தும் உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்குவதாகவே அமைந்துவிடும். வேற எந்த மகிழ்ச்சி எங்க போய் தேட போறோம்? இப்ப இந்த இந்த இயக்கம் இருக்குல்ல, வாழ்க்கையின் இயக்கம். இதுதான் நீரோடை. இந்த ஆத்துல விழுந்த அந்த காய்ந்து போன இலை, அதுக்கு எந்த டெஸ்டினேஷனுமே கிடையாது. அது எங்க போய் சேரப்போது? எங்க போய் நிற்க போது? எங்க போய் அழியப் போது? எது அதனுடைய எல்லைன்னு எந்த டெஸ்டினேஷனுமே இல்ல. அது அருவியில விழுந்துச்சு. அருவி காட்டுல, மேட்ல, ரோட்ல, பள்ளத்துல எங்க பார்த்தாலும் விழுந்து விழுந்து எழும். அப்பல்லாம் அந்த இலை மிதந்து மிதந்து அழகா பயணம் செய்யும். அப்படியே ஆடி ஓடி எகிறி குதிச்சு அப்படி போயிட்டே இருக்கும். அதுக்கு தெரியாது, நான் கடல் என்ற பேராழியிலே சென்று மிதக்கப் போகிறேன்னு தெரியாது. அதுல போய் நான் அழகா வாழப்போறேன்னு தெரியாது. இது இங்க குதிச்சு கொண்டாட்டமா போது. நான் போறேன்றதே அதுக்கு தெரியாது. முக்கியமான விஷயம். நான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னே தெரியாது அந்த இலைக்கு. அந்த அளவுக்கு அது தூய்மை நிரம்பியது. அனைத்து சுமைகளையும் இறக்கி வைத்து விட்டது. அது இப்ப லேசா இருக்கு. அது தூக்கி போட்டா பறக்கும். நம்ம தூக்கி போட்டா என்ன ஆகும்? கீழ விழுந்து மண்டையில உடையும். அவ்வளோ கனமா இருக்கும். நண்பர்களே அதையும் சொல்லிடணும். தயவுசெய்து வெயிட்டா இருந்தா குறைச்சிருங்க. ஏன்னா, அது ஒரு முறை தோணுச்சு. இந்த குண்டா இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் அதிக இடத்தை அடைத்துக் கொள்கிறார்கள். கொஞ்சம் குறைவான இடத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அது சும்மா பஸ்ஸில போம்போது சீட்டு 3 பேர் சீட்ல தான் உட்காருவோம். ஒரு குண்டா உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னொரு ஆள் தான் உட்கார முடியும். அவங்களால அட்ஜஸ்டே பண்ண முடியாது. 3 பேர் சீட்ல 2 பேர் இடம் அவங்களுக்கே தேவைப்படும். அப்ப இந்த பஸ்ஸில அதிக இடத்த ஆக்கிரமிக்கிறோம். இந்த பூமியில அதிக இடத்த ஆக்கிரமிக்கிறோம். அப்ப அதிக இடத்த நம்ம ஆக்கிரமிக்கும்போது, சாதாரண விஷயம் இல்ல. அதிக இடத்த ஆக்கிரமிக்கும்போது, இதுல ஒரு நம்மை 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 அறியாமலேயே ஒரு
வேளாண் உற்பத்தி ஆயிடும். பொதுவாவே ஜெனடிக்கலாக, உணவு ரீதியாக தான் இந்த விஷயம் நடக்குது. நானும் பார்த்துருக்கேன். பெரியவங்க இல்ல, சின்ன பசங்க. சின்ன பசங்க குண்டாயிட்டே போவாங்க. வெயிட் ஆயிட்டே இருக்கும். இந்த அப்பா, அம்மாவுக்கு ஒரு வார்த்தை கிடைச்சிரும். ஜெனடிக்கலா அப்படிதான் இருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு அத கண்டுக்கவே மாட்டாங்க. நெறைய முறை பார்த்துட்டு அந்த பசங்கலாம் சாப்பிட்டுட்டே இருக்குங்க. ஏதாவது ஒண்ணு இது வாங்கி கொடு, அத வாங்கி கொடுன்னு கேட்டு சாப்பிட்டே இருப்பாங்க. அது எப்படி சாப்பிடணும்னு தெரியாது, என்ன சாப்பிடணும்னு தெரியாது, எப்போ சாப்பிடணும்னு தெரியாது. அது பாட்டு ஒரு ஸ்நாக்ஸ் கையில இருந்துட்டே இருக்கணும். அது பாட்டுக்கு குண்டாயிட்டே இருக்கும். நெறைய பேர பார்க்குறேன். ஊர்ல. எப்படி இவ்ளோ குண்டாகுற வரைக்கும் ஒரு மனுஷன் அத கண்டுக்காம இருந்தான்? அப்புறம் வெயிட் குறைக்கணும்னு சொல்ற அந்த விஷயம் இருக்கே, அதெல்லாம் அநியாயம். அவன் வெயிட் லாஸ் பண்ணணும். ஏறும்போது என்ன பண்ணிட்டு இருந்த? உன் உடம்பு தானே கண்ணாடில டெய்லி பார்க்குறல்ல. ஆக்கிரமிப்பு. நண்பர்களே, பூமியோட ஆக்கிரமிப்பு. அது என்ன பண்ணும்னா, துன்பத்தை விளைவிக்கும். வேற ஒண்ணும் இல்ல. அதனால அதெல்லாம் இந்த இடத்த எவ்வளோ இப்போ அன்பால எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கலாம். இல்ல. நம்முடைய நல்ல உயர்ந்த மனதால ஆக்கிரமிக்கலாம். தெய்வீக தன்மையால ஆக்கிரமிக்கலாம். வெறும் சதையால ஆக்கிரமிச்சு என்ன பண்ண போறோம்? அது வெயிட் தான். அப்புறம் அந்த இலை மாரி நம்ம ஆகவே முடியாது. எப்பவுமே வெயிட்டாவே இருப்போம். நம்ம ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் குடுக்கணும். ஸ்பெஷல் அட்டென்ஷன். அப்போ எதுக்கு தரணுமோ அது தராம, இதுக்கு தர்ற மாரி ஆயிடும். வாழ்க்கை முழுவதுக்கும் இதுக்காகவே ஏதோ பண்ற மாரி ஆயிடும். மெடிசின்ஸு, பிராக்டிஸஸ், இல்ல ஃபாலோ அப்ஸு எதுக்கு அதெல்லாம்? என்ன பண்ணணுமோ அத மட்டும் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணது அதிகமாயிருச்சு. வெயிட் இஸ் நான் இந்த உடல் சதைய மட்டும் சொல்லல. மனதின் சதை, மனதின் சதை, மனம் கூட எக்கச்சக்கமான விஷயங்கள ஆக்கிரமித்து அப்படியே பல்ஜா பெருகி கிடக்குது. பெருகி இருக்குது. அதையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுருங்க. சேவ் பண்ணுங்க. கிளீன் பண்ணுங்க. நல்லா மாப் போட்டு தொடைங்க. ஃபினாயில் போட்டு வாஷ் பண்ணுங்க. எல்லா கலீஜும் வெளியேறட்டும். அப்படி வெளியேத்திட்டீங்கன்னா, அந்த மனம் அதனுடைய பூரணத்துவத்த அடைஞ்சிரும். உடல் சுருங்கிடும். உப்பெல்லாம் வெளிய போச்சுன்னா. உடம்பு எவ்வளோ குண்டா இருக்குன்னு என்ன அர்த்தம்? நெறைய கொழுப்பு இருக்குன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. குப்பைய பார்க்கறதுக்கு சத மாரி தெரியும். அவ்வளோதான். அதனால இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுங்கள். அப்படி அகற்றுனா மனம் ரொம்ப அழகா, அன்பா தூய்மையாயிடும். இப்ப நம்ம எல்லாவற்றின் மீது அன்பு செலுத்தணும்ல, அது எப்பவுமே இருக்கும். வெறும் தியானத்துல மட்டும் இல்ல. தியானம் பிரமாதமா இருந்துச்சு. அப்படி இல்ல. அதுக்கு இல்ல தியானம். நம்ம சொல்றோம்ல, "இன்னைக்கு தியானம் சூப்பரா இருந்ததுன்னு." அப்படி சொல்றதுக்காக இல்ல தியானம். அந்த உணர்வு நாள் முழுவதுக்கும் பிரதிபலிச்சுதா, அதான் ரிசல்ட். நாள் முழுவதும் அன்பாவே உணர்ந்தீங்களா? அதான் அதான் நீங்க சொல்லப்பட வேண்டியது. தியானம் சூப்பரா தான் இருக்கும். நம்ம தான் ஒண்ணுமே பண்ணலையே. நம்ம பண்றது பூரா சூப்பரா இருக்காது. நம்ம எதுவுமே பண்ணலைல்ல, அதனால அது சூப்பரா தான் இருக்கும். அதனால அது சூப்பரா இருக்கிறது ஒண்ணும் மேட்டர் இல்ல. அப்ப அதை கொண்டு போய் ஏதாவது செய்யும்போது பயன்படுத்தினா அதுவும் பிரமாதமா அமையும்ல. அதான் தியானத்தோட பலன். நண்பர்களே, அன்பும் கருணையுமாக ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டு, மகிழ்ச்சியா மனநிறைவா இந்த நொடியில பிரமாதமா இருங்க. அடுத்த நொடி தானாகவே அமைந்துடும். அந்த மகிழ்ச்சியை எல்லோருக்கும் பரவச் செய்யுங்க. உங்கள் அன்பின் எல்லை விரிந்து போகிறது. அந்த விரிவலையில் வருகின்ற அனைத்து உயிர்களும் நன்மை பெறட்டும், நன்மை தரட்டும். அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். இனி ஒரு ரகசியம் திரைவிலக்கப்படும் சொல்லியிருந்தோம் மாயாஜாலத்துல. தலைப்பே பார்த்திருப்பீங்க. தவறுகளை மாயாஜாலமான ஆசீர்வாதங்களாக மாற்றிக் கொள்ளுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு பேட்ச்லயுமே பல பேரால உணரப்பட்ட ஒரு விஷயம். இத கொண்டாந்து கடைசிக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. என்னன்னா,
நமக்கு நம்மை அறியாமலே அல்லது அறிஞ்சோ கூட நம்முடைய சிறு வயதுகள்ல, இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி, போன வருஷம், ஏதோ ஒரு நாள்ல ஒரு பெரிய தவறு இழைத்திருப்போம். அது தவறுன்னு செய்து தெரிந்து பண்றதில்ல. ஆனா, அதன் மூலமா ஒரு பெரிய துன்பத்த அடைந்திருப்போம். நாம இத மட்டும் செய்யாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே! அப்படின்னு அப்பப்போ மனசுக்கு தோணும். அது நம்மள உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்மள குத்திக்கிட்டே இருக்கும். ஏதாவது 1, 2 இருக்கும். சில பேருக்கு இல்லாம இருக்கும். ஆனா பல பேருக்கு இருக்கும். அறியாமலே செய்திருப்போம். சில பேருக்கு கல்யாணமே அப்படி அமைஞ்சு போயிடும். பல பேருக்கு அந்த வேலை கிடைச்சது. அப்ப விட்டுட்டேன். இப்ப துன்பமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சில பேருக்கு வீடு, சில பேருக்கு நம்முடைய இருப்புல இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று. அத நம்ம தான் உருவாக்கி வச்சிருப்போம். அது சங்கடமாவே அதனோட இருப்போம். அது பொருளோ, உறவோ, இடமோ ஏதோ ஒண்ணு உருவாக்கிட்டுருப்போம். நமக்கு அறியாமலே ஒரு சின்ன தயக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருப்போம். ஆக்சிடென்ட். கொஞ்சம் மட்டும் அந்த நேரத்துல இங்க பார்த்திருந்தா நடந்திருக்காது. அதனால இன்னைக்கு இது இவ்வளவு நடந்துச்சு. சில தவறுகள் அன்னைக்கு கூட சொல்லியிருந்தேன். நேத்து இரவு கூட ஒரு அம்மா ஒரு புள்ளைக்கு பால் சாதம் ஓடிட்டு இருக்கு. என்ன சாதம்ப்பான்னு கேட்டா, பால் சாதம். பால கொண்டு போய் சோத்துல ஊத்தி, அத பெசஞ்சு, அது நல்ல உணவுன்னு நெனச்சுக்கிறோம். என் பிள்ளைக்கு அத குடுத்தா பிள்ளை நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். கெட்டது குடுத்துட்டு எப்படி நல்லாருக்கும்? கெட்டது குடுத்தா எப்படி நல்லாருக்கும்னு தெரியல. ஆனா, அவங்களுக்குள்ள அதுதான் நல்லதுன்னு நெனச்சுக்கிறேன். நெறைய அம்மா, அப்பாக்கள் அப்படிதான் பண்றோம். இது போல நம்ம வாழ்க்கையில நம்மள அறியாமலே சில தவறுகள தொடர்ந்து செய்து வந்திருப்போம். அது ஒரே முறை ஒரு ஹிட். அப்போ ஒரு பெரிய அடி விழுந்திருக்கும். அதுவும் இந்த காஞ்சிபுரத்தில பார்த்தீங்கன்னா, இந்த எக்கனாமிக்கல் கிரைசிஸ் உலக பொருளாதார மந்தம்னு சொல்லுவாங்க. நடந்துச்சு உலகத்தில. அந்த மாரி காஞ்சிபுரத்தில 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி நெனைக்கிறேன். மிகப்பெரிய பொருளாதார மந்தம் ஏற்பட்டது. 16, 17 பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. 16, 17 குடும்பங்கள் இப்போது கணவன் இல்லாம கிடக்குது. காஞ்சிபுரத்த சுத்தி. அப்ப ஏதோ ஒண்ணு ஏக்கம், நோக்கம், ஆசை, லட்சியம். அதை அடைவதற்கு ஏதோ சிலர் அவங்க லட்சியத்த அடைய வராங்க. அத நம்ம லட்சியத்தையும் சேர்த்துக்க சொல்றாங்க. அவங்க லட்சியத்த அடைஞ்சிடுறாங்க. நம்ம லட்சியம் அனாதையாக்கப்படுகிறது. அவங்க லட்சியத்த அடைஞ்சிடுறாங்க. அதுபோன்று இதெல்லாம் எப்படி விளையுது இந்த தவறுகள்? அப்படின்னா, பணத்துக்கு ஏத்த பணியாரம்ன்னு சொல்லுவாங்கல்ல. உழைப்புக்கேற்ற ஊதியம்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது எல்லாத்தையும் விடுத்து உடனே, இப்பவே, அடுத்த வாரமே, அடுத்த மாசமே அப்படின்னு நினைக்கிறோம்ல, அங்க தான் அனைத்து துன்பமும் விளைகிறது. நேத்து ஒரு நண்பர்ட்ட பேசிட்டு இருந்தேன். அவரு ஏதோ சொன்னாரு, "உடல்நிலை இப்படி இருக்கு. நெறைய டாக்டர பார்த்துட்டேன்" அப்படின்னு. நீங்க உடனே நான் சொன்னேன், "ஆயுர்வேதா, சித்தா ட்ரை பண்ணுங்க." அவரு சொன்னாரு, "இல்ல அதெல்லாம் லேட் ஆகும்." "என்ன லேட் ஆகும்? ஏற்கனவே 3 வருஷமா நோயில தான் கிடக்குற. இன்னும் லேட் ஆனா என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படின்னு கேட்டேன். மக்கள் அத வந்து உடனடியா தீர்க்க முயற்சி பண்றாங்க. உடனடியாலாம் ஒண்ணுமே கிடையாது. உடனடியா பொறந்தா ஒரு நாள்ல பொறந்துற முடியுமா? 10 மாசம் இருக்கணும் அம்மா வயித்துல. நீ 1/2 மாசத்துல, 7 மாசத்துல பொறந்துட்டன்னா, கொற மாசத்துல பொறந்த மாரி ஆயிடும். எப்பவுமே வீக்காவே கிடப்ப. அது தெரியும். இயற்கையில இது இது இப்பதான் இன்னைக்கு செடி நட்டு நாளைக்கு பூ பூக்கலையே, பூ பூக்கலையேன்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னாக்கா, ஒரு நாள் கோவம் வந்து புடிங்கி கலாய்ச்சிரும். அது ஒரு 2, 3 மாசம் ஆகும் பூ வர்றதுக்கு. அந்த பொறுமைலாம் இல்ல. இந்த அவசரத்தின் விளைவால் தான், இந்த ஆசையின் விளைவால் தான், இங்கே அனைத்து தவறுகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. பிறகு அது போச்சு, இது போச்சு, இப்படி போச்சு, அப்படி போச்சு, வாழ்க்கையே போச்சு, அவன் என்ன ஏமாத்திட்டான், இவன் என்ன ஏமாத்திட்டான், இப்படி பண்ணிட்டான்.
நம்முடைய முட்டாள்தனத்தின் விளைவுகளை நாம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. எல்லா தப்பையும் செஞ்சுட்டு, எல்லார் மீதும் பழிய போட்டு, எல்லாரையும் குற்றவாளியாக்கிட்டு நாம் மட்டும் யோகி மாரியே உட்காந்துருப்போம். ஒட்டுமொத்த தவறும் நாம செஞ்சது தான். யாருமே நமக்கு தவறு இழைக்கவே முடியாது. அப்படி இங்க யாருமே கிடையாது. சத்தியமா இந்த விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல நமக்கு துன்பம் தர்றதுக்காக யாருமே பிறக்கவில்லை. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. இருந்தாலும் நமக்கு நெறைய பேர் துன்பம் குடுக்குறாங்கன்னு நெனைக்கிறீங்க? இதுதான் அறியாமைன்னு பேரு. அவங்க துன்பம் குடுக்கல. நீங்க துன்பத்தை ஈர்க்கிறீர்கள். ஏன் ஈர்த்தீங்க? உங்களுக்குள்ள அந்த காந்தம் தான் இருக்கு. எனவே உங்களை அந்த துன்பம் வந்து மோதுகிறது. நீங்கள் ஈர்த்ததால் மோதியது. அவன் கொடுத்ததால் அது நடக்கவில்லை. அத புரியாம அவன போய் குற்றவாளியாக்கின்னு, அவன போய் திட்டின்னு, அவனுக்கு சாபம் குடுத்துன்னு, அவனுக்கு பில்லி சூனியம் வச்சுன்னு, அந்த கிராமத்துலலாம் இந்த காசு வச்சு போறலாம் பண்ணுவாங்க. தெய்வமே! என்னென்னவோ பண்றோம். இது ரொம்ப முக்கியமான புரிதல். நமக்கு துன்பம் தர்றதுக்கு நீங்க எவனுமே வரல. அவன் நெறைய வேலை இருக்குதுங்க. அவன் வாழ்க்கைக்கே எவ்வளோ லட்சத்த நோக்கி சுத்தினுருக்கான் பாவம். பல பசங்க இப்பலாம் பார்த்தா கல்யாணம் ஆகாதே சுத்தின்னு கிடக்குதுங்க. 30, 35 வயசுல நான் செட்டில் ஆயிட்டு தான் கல்யாணம் பண்ண போறேன். 35, 40 வயசு. எப்ப என்னடா வயசாச்சு? 37 வயசாச்சு அன்னைக்கு ஒர்க் பண்றான். 37 வயசுல என்னடா பண்ணிருக்க கல்யாணம் பண்ணிக்காம? நான் ஒரு விஷயம் இருந்துச்சு. அத பண்ணிட்டு தான் பண்ண நெனச்சேன். இப்ப தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேல பொண்ணே கிடைக்காது. கிடைச்சாலும் அந்த பொண்ணு வாழ்றது வேஸ்ட்டு தான். அதுவே தெரிய மாட்டேங்குது. ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போகும். என்னவோ பண்றோம். என்னென்னவோ பண்றோம். ஆனா எதையாவது அடைஞ்சிட்டோமா? அப்படின்னு கேட்டாக்கா, அதுதான் ட்ரை பண்றோம். எப்போ 37 வயசுல ட்ரை பண்ணா என்ன பண்றோம்? 37 ஆண்டு ஆயிருக்கு பிறந்து. 37 வருஷம் ஆயிருக்கு. இன்னமும் கூட எதையோ ஒண்ணு தேடிட்டே இருந்தா என்ன பண்றது? 50, 60 வயசு கூட தேடினுருக்காங்க. 80 வயசுக்கு தேடுறாங்க நம்ம ஆளுங்க. 80 இயர்ஸ் நேத்து எங்க தாத்தா, எங்க பாட்டியோட தம்பி. எனக்கே பாட்டி, அவங்களுக்கு தம்பி அவரு. முந்தா நேத்துன்னு நெனைக்கிறேன். உட்காந்து பேசிட்டு இருந்தேன். என்ன அவங்க ஐயான்னு தான் கூப்பிடுவேன். எங்க அப்பாவோட தாய்மாமா. "என்ன ஐயா எப்படி இருக்கிறீங்க? பசங்க நல்லா பார்த்துக்கிறாங்களா?" "நல்லா தான் பார்த்துக்கிறானுங்க. நான் எதிர்காலத்திலே அவங்க வீடு கட்டினா நல்லாயிருக்கும்." அ 87 வயசு அவருக்கு ஆக்சுவலா. இது அவருக்கு தேவையில்லாத பிரச்சனை. அவங்க ஏற்கனவே வீடு கட்டாங்க. பெரிய வீடு கட்டிக்கிறானுங்க பசங்க. அழகா பிரமாதமா நல்ல உழைப்பாளிங்க பசங்க 2 பேரும். இன்னொரு வீடு கட்டா நல்லாயிருக்கும்னு ஆசைப்படுறாரு. இவரு என்ன பண்றது? இது போன்ற 87 வயசுக்குள்ள கூட இன்னுமே இருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னா, தேவையில்லாத சுமைகள் தானே! அவ்வளோ சுமைகள வச்சுக்கிறோம் மனசுக்குள்ள. எல்லாத்தையும் கழட்டி தூக்கி எறிங்க. தும்சம் பண்ணுங்க. எரிச்சு கொளுத்துங்க. இந்த போகி வரப்போகுதுல்ல. மொத்தத்தையும் போட்டு கொளுத்துங்க. எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும். புதுசா நியூ தாட்ஸ் பிரமாதமா வாழ்ந்துருங்க. ஸோ இப்போ நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது, இந்த மாரிலாம் அறியாமையில இருக்கும்போது நான் என்ன தப்பு பண்ணேன்? அது அப்படி ஒரு தப்பு நம்மள எப்பவுமே உறுத்திட்டே இருக்கும். ஒரு நபர பார்க்கும்போதெல்லாம், ச்சே! இப்படி பண்ணிட்டோமே! அப்படின்னு ஏதோ ஒண்ணு தோணும். இருந்தா, இல்லன்னா விட்டுருங்க. அப்படிலாம் சில பேர் நடந்திருக்காது. நான் நெனச்சு பார்த்தேன். எனக்கு எதுவுமே காணோம். அது மாரி சில பேருக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா பல பேருக்கு இருக்கும். நான் இந்த தவறு மட்டும் செய்யாமல் இருந்திருந்தால்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அத எடுங்க. எனக்கு 26ன்னு நெனைக்கிறேன். ஆமா. 260 ஆசீர்வாதம் எழுதியிருப்பீங்க. பிறகு வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறா நினைக்கிற 1 எடுத்துக்கொள்ளுங்க. அந்த தவறு செய்தால் ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கும், இருக்கட்டும். அதன் பின்புலத்தில, அந்த தவறு செய்ததன் மூலமாக உங்களுக்கு கிடைத்த நல்லவை எவை? இந்த தவறின் மூலமாக நீங்கள் புரிந்து கொண்ட வாழ்க்கை எது? தவறு நடந்தால் தான் நீங்கள் சில விஷயத்தை மாற்றிக் கொண்டிருப்பீர்கள். அது எது? அப்படின்னு கண்டுபிடிச்சு எழுதுங்க. தவறின் பின்புலத்திலே நீங்கள் நன்றி சொல்வதற்கு என்னவெல்லாம் இருந்தன? பாருங்க. அன்னைக்கு மட்டும் பைக்ல ஸ்லோவா போயிருந்தா இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. இந்த கை இருந்திருக்கும். இப்போ ஒரு கை இல்லாமலே வாழ்ந்திருப்போம். அது பின்னாடி எழுதணும். அந்த விஷயம் நடந்தால் தான்
நான் அதுக்கு பிறகு மிகவும் பாதுகாப்பாக வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்ற அறிவையே பெற்றேன். அந்த விஷயம் நடந்தனால தான் ஒரு கை இல்லனாக்கா எப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்க பல பேருன்னு சொல்லிட்டு, அவங்களுடைய அந்த வாழ்க்கைய நான் புரிந்து கொண்டேன். இப்படி என்னவெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடி. தவறுக்கு பின்னால் இருக்கக்கூடிய 10 நன்மைகளை, 10 நன்றி கூறக்கூடிய விஷயங்களை எடுத்து எழுதணும். எழுதி தவறின் பின்புலத்துல இருக்கிற அனைத்து விஷயத்துக்கும் நன்றி, 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 நன்றி நல்லா ஆழமா உணருங்க. உணர, உணர, உணர அந்த தவறு என்ற அந்த விஷயம் உங்களை விட்டு முழுமையாக விலகி, அந்த நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதா மாறிடும். எந்த குற்ற உணர்வுமே வேண்டாம். அப்படி மட்டும் அப்படி பண்ணாம இருந்திருந்தா, அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா, அது பாஸ்ட் டென்ஸ். டைம் டிராவல் பண்ணி அதெல்லாம் மாத்த முடியாது. பாஸ்ட் டென்ஸ் அது. அப்ப இப்போ அதன் மூலமா ஏன் அந்த உறுத்தல் இருக்கு? தேவையில்லாத உறுத்தல் அது. இன்னைக்கு வாழ்க்கைய முடிக்க போற உறுத்தல். அதன் மூலம் நெறைய பலன்கள் அடைஞ்சுக்கிறீங்க. ஒருவேளை நீங்க அதன் மூலம் துன்பத்தை உணர்ந்தா, அதன் மூலமா கிடைச்ச நன்மைகள்லாம் நீங்க மதிக்கலன்னு அர்த்தமாயிரும். பல பேர் உணர்ந்தாங்க. அந்த பணமெல்லாம் லாஸ் ஆன பிறகு, சில பேர் "என்னப்பா இவ்ளோ பணம் நம்ம லாஸ் ஆயிருக்கும். நம்ம அவ்வளோ பணம் சம்பாதிச்சு தான் இருக்கிறோம் போல இருக்கு." அப்படின்னு தோணுது. அவன கேட்டா 50,00,000 இவன பார்த்தா 60,00,000 அவன பார்த்தா 1,400,00,000 சொல்றான். "இவ்ளோ பணம் நீ வச்சிருந்தியாடா? பார்றா வச்சிருந்திருக்கனே" அப்படின்றான். அவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்திருக்கான் அவன் நேரத்துல இருந்து தெரிய மாட்டேங்குது. மாட்டு பிச்சைக்காரன் மாரி சுத்திட்டு இருக்கானுங்க எல்லாம். திரும்ப, திரும்ப, திரும்ப 60 வயசுல வாழ்ந்துடலாம், 80 வயசுல வாழ்ந்துடலாம், 90 வயசுல வாழ்ந்துடலாம். இப்போ சேவ் பண்ணு. இப்போ பணத்த பெருக்கி, 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 பெருக்கி அது பெருக்கின்னு போயிட்டான் ஒருத்தன் எல்லாத்தையும். எல்லாருடைய பெருக்கக்கூடிய எண்ணம் ஒருத்தனுக்கு பயன்பட்டது. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பணம் லாஸ், பண இழப்பு என்பது கர்மாவின் இழப்பு. நீங்கள் தூய்மை செய்யப்படுகிறீர்கள். அது நன்மை அளித்திருக்கிறது உங்களுக்கு. நன்மை மட்டும் தான் அளிக்குதே. அதான் முக்கியம். நன்மை மட்டும் தான் குடுக்குது. அது புரியாதனால வருத்தமா இருக்கு. வருத்தமா இருக்கு. ஒரு தொழில் செய்றீங்க, ஒரு வேலை செய்றீங்க. அதுலேருந்து உங்களுக்கு வருமானம் ரூ. 100 எஸ். அது உங்க வாழ்க்கையில லாஸே ஆவாதுங்க. உங்க வாழ்க்கைக்கு முழுசா பயன்படும். இல்ல அது வருமானம் ரூ. 100 தான். ஆனா அன்னைக்கு உனக்கு அது ரூ. 300 கிடைச்சது அதன் மூலமா அப்படின்னா, அந்த ரூ. 200 லாஸ் ஆகும். ஏன்னா அது உங்களுக்கான பணம் இல்ல. உங்க மூலமா யாருக்கோ குடுக்கறதுக்காக உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா குடுக்கப்பட்டது. அப்பா இன்னைக்கு எனக்கு ரூ. 300 கிடைச்சிச்சு. அப்படின்னு நீங்க உங்களுதுன்னு நெனச்சிட்டீங்கன்னா, அது போகும்போது லாஸ்ன்னு அழுவீங்க. அதற்கான உழைப்புக்கேற்ற ஊதியம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு அளவு இருக்கு இயற்கையில. அது இயற்கையில நம்ம உருவாக்குனது தான் அது. இந்த அளவை தாண்டி அப்படிங்கும்போது, அது வேற யாருக்கானதோ, நிச்சயமா அவர் வருவார். நீ கேட்பார். குடுக்கலன்னா பறித்துக் கொள்வார். அவ்வளவுதான். இணையதள சமிக்கைகள்ல உங்கள நெறைய பேர் கேட்டுட்டே இருப்பாங்க. நீங்க குடுத்துட்டே இருக்கணும். குடுக்கலனாக்கா பறிக்கப்படுவீர்கள். பறிக்கும்போது உங்க விரலும் சேர்ந்து போயிடும். அப்புறம் ஆப்பரேஷன் பண்ணி உட்காந்துருப்பீங்க. கை போச்சு. கேட்கும்போதே குடுத்துருக்கலாம்ல. அதுபோல சில தவறுகள் என்பது நாம நினைத்துக் கொண்டிருப்பது அதான் சொல்ல வரேன். அது உண்மையான தவறுகள் அல்ல. அது அவன் கர்மாவுல, அவன் பிரச்சனையில நம்ம மூலமா நடக்க வேண்டியிருந்துச்சு. நடந்துச்சு. அது நம்ம பெரிய வருத்தமா ஃபீல் பண்றோம். குற்ற உணர்வே கொள்ளாதீர்கள். எதுக்குமே குற்ற உணர்வு கொள்ளாதீங்க. எல்லாமே சரி. என்ன குற்றம்? குற்றம், குறை, கோள் சொல்லல், பகை, வஞ்சம் ஐந்தும் ஒழித்து குற்றம், குறை, கோள் சொல்லல், பகை, வஞ்சம் ஐந்தையும் ஒழித்து நற்றவம், நட்பு உணர்வு, நலம் பிறருக்கு செய்கின்ற தகுதி, ஞான நெறியில் நாட்டம், மன்னிப்பு. 5 கெட்ட குணத்த ஒழிச்சோம்னா 5 நல்ல குணத்த வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. குற்றம், குறை, கோள் சொல்லல், பகை, வஞ்சம் ஐந்தும் ஒழித்து நற்றவம், நட்புணர்வு, நலம் பிறருக்கு செய்கிற தகுதி, ஞான நெறியில் நாட்டம், மன்னிப்பு பெற்று அதன்படி வாழ்ந்தால் பேரற வாழ்வாகும். அப்படி அந்த வாழ்வு தான் பேரற வாழ்வு. பெரிய அறம் சார்ந்த வாழ்க்கைன்னு சொல்றாரு மகரிஷி. நல்லது. ஸோ அந்த குற்ற உணர்வுலருந்து இன்னைக்கு விலகிக் கொள்ளுங்க. அது உங்கள் வாழ்க்கையில பெரும் தடையாக இருக்கிறது. தூக்கி போடுங்க. இனி நிம்மதி. அதுல நெறைய நன்மை கிடைச்சிருக்கு. அந்த நன்மையோட இருங்க.
அது நன்மை தான் உண்மையே. தீமைலாம் உண்மை கிடையாது. அது நம்முடைய கர்ம கழிவுக்கு வந்த ஒரு செயல். அவ்வளோதான். நல்லது. இன்னைக்கு 26 நாட்கள் நிறைவடைஞ்சிருக்குது. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நண்பர்களே ஒரு ஒரு கண்ணாடி ஒண்ணு வாங்குங்க. புது கண்ணாடி. உங்களுக்கான ஸ்பெஷல் கண்ணாடியா இருக்கணும் அது. இன்னைக்கு வெளில போகும்போது ஒரு கண்ணாடி வாங்கிக்கோங்க. இல்ல வீட்ல ஏதாவது பயன்படாத கண்ணாடி இருக்குது. ரொம்ப நாளா மூடி வச்சிருந்தா, அத திறந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. மேக்ஸிமம் அது புதுசா தான் நல்லது. நாளைக்கு பயிற்சி தேவைப்படுது. இன்னைக்கு இல்ல. கண்ணாடி மட்டும் வாங்கி வைங்க. உங்க முகம் நல்லா தாராளமா தெரிற அளவுக்கு ஒரு கண்ணாடி இருக்கலாம். ஒரு 1 அடிக்கு 1 அடி, 3/4 அடி அந்த மாரி. பெரிய கண்ணாடிலாம் வேணாம். ஒரு நல்ல சைஸ்ல அழகா முக்கியமான விஷயம் நண்பர்களே, இன்னைக்கு இது வாய்ப்பு இருந்தா மட்டும் பண்ணிடுங்க. இந்த கண்ணாடியோட டெப்த் ஆழம் வந்து 5 இருக்கணும். அந்த மாரி பார்த்துங்க. சாதாரணமா ரெடிமேட் கண்ணாடிலாம் 2 தான் இருக்கும். 5 இருக்கணும். 4 ஆர் 5 அதுக்கு மேல அவசியம் இல்ல. 5 வரைக்கும் போதுமானது. அந்த மாரி ஒரு கண்ணாடி வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு தேவைப்படலாம். அதுக்காக. நல்லது. ஆசீர்வாதத்தோட நாளைக்கு தொடங்குங்க. மகிழ்ச்சியா இந்த வாழ்க்கைய பிரமாதமா அனுபவிங்க. நொடிக்கு நொடி. வாழ்க வளமுடன்.